ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா கொத்து பரோட்டா மாதிரி இருக்கலாங்க. ஆமாங்க, இது கொத்து சப்பாத்திங்க. இது வேறு எதுவும் இல்லைங்க, அம்மா உணவகத்தில் வாங்கின சப்பாத்தி தாங்க. இட்லி, சப்பாத்தி, பொங்கல், டிஃபன் அது மாதிரிலாம் கொடுப்பாங்க. நைட்டில் வந்து சப்பாத்தி இருக்கும். நீங்கள் சப்பாத்தி வாங்கினீங்கன்னா இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தாங்க. பேனில் வந்து 2 வெங்காயம் வச்சுட்டு நல்லா அதை கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. நல்லா வதக்கிட்டு 2 முட்டை அடித்து ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வாங்கின சப்பாத்தியை வந்து குட்டி குட்டியாக புட்டு வச்சுக்கோங்க. இது வந்து குழம்புங்க, சால்னா தாங்க. இதுவும் ஹோட்டலில் தாங்க வாங்கினேன். நான் ஒரு 30 ரூபாய்க்கு நான் கேட்டேன் ஹோட்டலில், அவங்க கொடுத்தாங்க. 20 ரூபாய்க்கு தாங்க சப்பாத்தி வாங்கினேன், 30 ரூபாய்க்கு சால்னா வாங்கினேன். ஆனால் இது நாங்கள் சாப்பிட்டது 4 பேர்கிட்ட சாப்பிட்டோங்க. சூப்பராக இருந்தது. நம்ம கொத்து பரோட்டா போய் வாங்கினாலே ஒரு 100 ரூபாய் கிட்ட ஆகுது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம அம்மா உணவகத்தில் வந்து சப்பாத்தி வந்து ரப்பர் மாதிரி இருக்கும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. சில பேருக்கு சாம்பார் ஊற வச்சு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணியும் பாருங்கள். இதே மாதிரி இந்த சப்பாத்தி தாங்க இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேலை பார்க்கலாம். பாய்.